அதனால பயப்படாம இந்த சட்டையை அயன் பண்ணி கொடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகுடி இதான் அரைச்சிட்டு வந்தேன். அயன் பண்ணு. அரைச்சிட்டு வந்து பாக்கெட் பண்ணிட்டு, ஆனால் மூட்டில் பாக்கெட் பண்ணேன். ஆரம்பிச்சது காமிக்கல, லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையா கொஞ்சம் பேக்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. திருவிழாக்கு போன இடத்துல இவன் எப்படி நடந்துட்டான் பார்த்தே இல்ல? இவங்க வந்திருக்கிறதே ஏதாவது சொல்லி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான். இத பாருங்க, நான் ஒண்ணு பிரச்சனை பண்ண வரல. என் உரிமையை தான் கேட்டு வந்திருக்கேன். அதுவும் தப்பா? நீ ரோஹிணி கிட்ட கேட்டதுல எந்த தப்பும் இல்ல கார்த்தி. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க பாரு கார்த்தி, அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகல. அது நிஜமாவே ரிப்பேரா தான் இருக்கு. ஆனா அதை நீ நம்பாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அடி, என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை வராத காரணம் நான் இல்ல, என் அண்ணன் தான். அவர் இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் ஒரு தடவையாவது என் சட்டையை அயன் பண்ண விட்டுருந்தாருன்னா இப்ப நிஜமாவே அயன் பாக்ஸ் ரிப்பேரா இருக்குன்னு நம்பி பேசாம இருந்திருப்பேன். ஆனா மெக்கானிக் பையன் அயன் பண்ண சட்டையை தான் போட்டு போவானான்னு என்கிட்ட கேட்டு கசக்கி தூக்கி என் மூஞ்சிலே விட்டு அடிச்சிருக்காரு. அதனால இப்பவும் அவரை அவமானப்படுத்துறதுக்காக தான் ரோஹிணி கிட்ட அயன் பாக்ஸ் ரிப்பேரா இருக்குன்னு